ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டோட்டலா எப்படி ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். வெறும் யூசர் ஐடி மட்டும் எடுக்க போறது இல்ல. ஏன்னா அதை மட்டும் எடுத்தோம்னா டூ ஆத்தென்டிகேஷன் போட்டிருப்பாங்க. அந்த ஆத்தென்டிகேஷன் வழியா லாகின் பண்ண முடியாம நம்ம மாட்டிட்டு இருப்போம். ஆனா இந்த அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அவங்க இன்ஸ்டா ஐடி ஹேக் ஆகும். அப்படி ஹேக் ஆகையில அவங்க என்னென்ன சேட் பண்ணியிருக்காங்க, யார்கிட்ட என்ன சேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டு திரும்ப போட்டுனாங்கன்னா அந்த டெலீட் ஆன போஸ்ட்டை பார்க்க முடியும். இந்த ஒர்க் எல்லாமே இந்த அட்டாக்ல பண்ண முடியும். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு ஒரு ஸ்பெஷல் டூல் தேவை. அந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிற பார்த்துடலாம். இந்த லிங்கை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த லிங்க் தான் அந்த டூலோட டவுன்லோடட் லிங்க். இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண போறேன்னா டர்மினல் வழியா தான். ஸோ டர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பேஷ்ங்கிறது கொடுத்துக்கிறேன். அப்பதான் நான் போடக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாமே என் நேமோட தெரியும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ்ன்னு கொடுக்குறேன். இது எதுக்காக கொடுக்குறேன்னா, இது எத்தனை டைம் பிளஸ் கொடுக்குறனோ அவ்வளோ டைம் ஃபாண்ட் சைஸ் பெருசாகும். அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். அதனால தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தீங்கன்னா லிங்க் பேஸ்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, கிட் க்ளோனுங்கிறது இந்த கிட் க்ளோன் இந்த சைட்குள்ள போகும், இந்த பாத்துக்குள்ள போகும். அதுல இருக்கக்கூடிய இந்த டவுன்லோடட் ஃபைலை நமக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். இந்த டவுன்லோடட் ஃபைலுக்குள்ள என்ன இருக்கும்னா, டூல் இருக்கும், ஹேக் பண்றதுக்கான டூல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டூல் ரன் ஆகிறதுக்கான சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸான சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் அதுக்குள்ள இருக்கும். அந்த சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் இல்லைன்னா இந்த டூல் ரன் ஆகாது. ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதை டவுன்லோட் பண்ணும். அதுதான் இந்த டவுன்லோடர் ஃபைல். இப்போ நான் இதை ரன் பண்ண போறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இதை நான் என்ட்ரு பண்ணல. நீங்க டவுன்லோட் பண்ணாதவங்க இதுக்கு இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. உங்களுக்கு டூல் டவுன்லோட் ஆயிரும். அடுத்தது நான் இந்த டூலை ரன் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா, சிடி டவுன்லோட்ஸ்ன்னு போட்டு என்ட்ரு பண்றேன். ஏன்னா நான் டவுன்லோட்ஸ்குள்ள தான் இந்த டூலை செட்டப் பண்ணியிருக்கேன். அதனால சிடி டவுன்லோட்குள்ள வந்துடுறேன். இந்த இடத்துல சிடிங்கிறக்கு என்ன மீனிங்னா சேஞ்ச் டைரக்டரி. நம்ம ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையுமே டர்மினல்ல ரன் பண்ணும்போது அதை டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ நான் இந்த சிடிங்கிறத போட்டு சேஞ்ச் டைரக்டரியை சேஞ்ச் பண்ணி எதுக்குள்ளேன்னா எனக்கு டவுன்லோட்ஸுங்கிற இந்த டைரக்டரிக்குள்ள போன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் உள்ள வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல நம்ம இன்னொரு கமாண்ட் எடுத்து வச்சிருக்கோம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன்னா, இதை நீங்க முடிஞ்ச வரைக்கும் காப்பி பேஸ்டே பண்ணுங்க. ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா டூல் ஒர்க் ஆகாது. ஸோ இந்த இடத்துல சிடி ஃபிஷர் மாஸ்டர்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா, டவுன்லோட்ஸ் ஃபைலுக்குள்ள ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள தான் என்னோட டூல் இருக்கு. அந்த ஃபோல்டரோட நேம் தான் இது. ஸோ நான் சேஞ்ச் டைரக்டரி திரும்ப டவுன்லோட்ஸ் இருக்க டைரக்டரியில இருந்து ஃபிஷர் டைரக்டரிக்குள்ள நான் போன்னு சொல்றேன். போன்னு சொல்லிட்டு நான் என்டரை ஹிட் பண்றேன். என்டர் பண்ணதும் இப்போ எனக்கு அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துருச்சு. நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. இந்த எல்எஸ் கமெண்ட் எதுக்காக கொடுக்குறீங்கன்னா, சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக. சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ்னா இந்த ஃபைல் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும். உங்களுக்கு இருக்காத ஒரே ஒரு ஃபைல்னா அது இந்த சோஷியல் நெட்வொர்க் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் தான். இந்த ஒரு ஃபைல் மட்டும் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இது நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் இந்த டூல்ல. இந்த ஒரு ஸ்கிரிப்டை தவிர மீதி எல்லாமே இருக்கும். இது என்னங்கிறத நான் லாஸ்டா சொல்றேன். மீதி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நார்மலா ரன் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ். இந்த எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டூல் ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இந்த ஸ்கிரிப்டை விட்டுருங்க. இதை நான் லாஸ்டா சொல்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஃபைல் மட்டும் கலர் நார்மலா இருக்க மாதிரி இந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த டூல் ரன் ஆகாது. அந்த ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைல்ஸ். இது எல்லாமே சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸா மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணும். எதுவுமே ரன்னிங் ஃபைலா சப்போர்ட் பண்ணாது. அதனால நம்ம இந்த ஃபைலை ரன்னிங் ஃபைலா மாத்தணும். ஏன்னா இந்த இடத்துல .sh இருக்கு, இந்த இடத்துல .txt இருக்கு. txt இருக்கிறத மட்டும்தான் நம்ம நார்மல் ஃபைலா யூஸ் பண்ணி சப்போர்ட்டிவ் ஃபைலா ரன் பண்ண முடியும். .sh இருக்கிறத அப்படி பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம பர்மிஷன் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணா, chmod கொடுங்க. மோடு கொடுத்துட்டு ஸ்பேஸ் வித் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ங்கிறத கொடுத்துட்டு இந்த zfisher.sh அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, நார்மலா இருக்க மோடு இந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல இருக்கக்கூடிய மோட எனக்கு எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷனுக்கு மாத்தி கொடு அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் இந்த இடத்துல +X எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனா மாத்துறதுக்காக. அப்படி மாத்தினோம்னா தான் இந்த டூல் ரன் ஆகும். ஸோ இதை நீங்க கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. நான் இதை பண்ண போறதில்ல, ஏன்னா இதை ஆல்ரெடி நான் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் இருக்குங்கிறத திரும்ப காட்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்திருக்கும்.
இப்போ இந்த டூலை நான் ரன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றதுன்னா, பேஷ் கமாண்டை யூஸ் பண்ண போறேன். இந்த பேஷ் கமாண்டை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த டூலை ரன் பண்ண போறேன். ஸோ நான் பேஷ்ன்னு கொடுத்துட்டு அதே zfisher.shங்கிறத நான் டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான எல்லா ஃபைல்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிட்டு இந்த டூல் ரன் ஆயிரும். இப்போ நான் இதோட ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறேன். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரியும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ இதுல வந்து கிட்டத்தட்ட மொத்தமா 33 இதை வந்து ஹேக் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிக்குது. ஆனா இதுல வந்து நான் இன்ஸ்டாவை தான் அட்டாக் பண்ண போறேன். அண்ட் இந்த இன்ஸ்டாங்கிற பேஜை மட்டும் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல டூன் மட்டும் கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குது. ட்ரெடிஷ்னல் அக்கௌண்ட்ல வழியா நீங்க அட்டாக் பண்ண போறீங்களா, இல்ல ஆட்டோ ஃபாலோவர் வச்சு அட்டாக் பண்ண போறீங்களா, இல்ல ஃப்ரீ 1000 ஃபாலோவர்ஸ்ங்கிறத வச்சு அட்டாக் பண்ண போறீங்களா, இல்ல ப்ளூ வெரிஃபிகேஷன் பேட்ச் வச்சு அட்டாக் பண்ண போறீங்களா அப்படின்னு எனக்கு கேட்குது. இப்போ ரீசெண்டா வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்கனாலே ஃப்ரீயா ஃபாலோவர்ஸ் ஏற்றி தரோம், இல்லைன்னா 10,000 பே பண்ணுங்க ஃபாலோவர்ஸ் ஏற்றி தரோம், 5K ஃபாலோவர்ஸ்க்கு இவ்வளவுதான், உங்களுக்கு 5K அமௌண்ட்டுக்கு இவ்வளவுதான் ஃபாலோவர்ஸ்ங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய போயிட்டு இருக்கு. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஃபாலோவர்ஸ் ஏற்றி தரேன்னு சொல்றாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறதும் இதுலயே தெரிஞ்சிடும். அண்ட் அதை வச்சு எப்படி ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்றாங்கிறதும் இப்போ தெரிய போகுது. இதுக்காக நான் நம்பர் 3 சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க என்ன கேக்குதுன்னா, லோக்கல் ஹோஸ்டா எடுத்துக்கிறீங்களா, இல்ல கிளவுட்ஃபேர் வழியா கனெக்ட் பண்றீங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு சர்வர் வழியா நீங்க கனெக்ட் பண்றீங்களான்னு சொல்லி கேக்குது. இதில் நான் வந்து என் லேப்டாப் தான் சர்வரா மாத்த போறேன். ஏன்னா இது வழியா தான் எனக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி ஆக்சஸ் ஆக போகுது. ஸோ நான் வந்து 1 கொடுத்துறேன். இங்க வந்து போர்ட் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்றீங்களான்னு கேக்குது. போர்ட் நம்பர்னா எதுவும் கிடையாது. இப்போ இந்த அட்டாக் பர்ஃபார்ம் ஆகணும்னா இந்த அட்டாக் வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கு. அந்த கேஜோட டோர் தான் வந்து போர்ட் நம்பர். இப்போ அந்த கேஜை நான் திறந்து விட்டனா தான் அந்த டோர் வழியா இதெல்லாம் போய் அட்டாக்கா பர்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டோர் நம்பர் வந்துட்டு தான் இங்கே கேட்குது. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணல. ஸோ நான் வந்து என் கொடுத்துறேன். அதுவே வந்து போர்ட் ஐடியில் வச்சு எனக்கு வந்து URL எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணதுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. இதை வந்து நீங்கள் விக்டிமுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. இப்போ நான் சென்ட் பண்ணதும் எனக்கு வந்து ஃப்ரீயாக ஃபாலோவர்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த பேஜ் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க ஹேக்ல வந்துட்டு நம்ம வந்து இந்த இடத்துல லாகின் பேஜ் எல்லாம் போடுற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. இந்த லிங்கை நீங்க சென்ட் பண்ணி அந்த லிங்க் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த சைடு ஹேக் ஆயிரும். அது எப்படி ஆகுது? அதுக்கு ரீசன் வந்துட்டு நான் இந்த இடத்துல ரைட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்ட் வந்து என்னால் ஃபுல்லாக ஷோ பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து பாதி ஸ்கிரிப்டோட நிப்பாட்டி வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, பைபாஸ் பண்ணும், ஆத்தென்டிகேஷன் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிடும். பைபாஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஃபைனல் அட்டாக்கை கிரியேட் பண்ணி நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை டோட்டலாக ரிமோட் எக்ஸிகியூஷன்ல பண்ணி கொடுத்துருது. இதை நீங்க வந்து இந்த இடத்துல மானிட்டர் பண்ண முடியும். அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுற, வெயிட் பண்ணுங்க. இங்க அதே மாதிரி திரும்ப பேட்ச் கொடுத்துக்கிறேன். CD கொடுத்து டவுன்லோட்ஸ் என்டர் ஆகிக்கிறேன். இங்க வந்துட்டு CD கொடுத்து ZMastery காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த இதை திரும்ப காப்பி பண்ணிக்கிறேன், இந்த கமாண்டை. ஓகே, இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல LSங்க கொடுத்துட்டு இங்க நல்லா பாத்தீங்கன்னா social network .txt ஒன்று இருக்கும். இந்த ஃபைல் தான் வந்து நான் மாடிஃபை பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் நான் எங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃபைலில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த zfisherங்கிறதுல பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால தான் வந்து எனக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆனதுமே எனக்கு வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி டோட்டலாக ஹேக் ஆயிடுது. இது ஹேக் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, அவங்க ஓப்பன் ஆனதும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அவங்களோட டிஸ்பிளே காட்டும். அதில் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து இப்போ இருக்க இன்ஸ்டாகிராமுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அப்டேட் ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான், ஐடிக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது அந்த 3 இயர்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ண இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ், ஓகேவா? அந்த ஆப் அப்டேட் பண்ணாமல் 3 இயர்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க்கும் ஆகாது. இது வந்து பழைய வருஷன் இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ இருக்க இன்ஸ்டாகிராமுக்கு இந்த அட்டாக்கை ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டோர்னமெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம டோர்னமெண்ட்டில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ லைவாக நான் காட்டுறேன். ஃப்ளாஷ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டோர்னமெண்ட்டில் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டு என்டர் கொடுத்துருவீங்க. ஸோ நமக்கு வந்து டூல் ரன் ஆயிரும், இன்ஸ்டால் ஆயிருமா? இதே தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு யார் ஃபர்ஸ்ட் இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க். இதான் அந்த கமெண்ட்ஸ். இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கனா கூட எடுத்துக்கோங்க, உங்க டோர்னமெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். ஹேக்கிங் டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்க வந்து கமெண்ட்ல வந்து நான் பின் பண்ற லிங்கை அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த டோர்னமெண்ட்ல வந்து இதான் டாஸ்க். URL நீங்க யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபோல்டருக்குள்ள போய் அந்த டூலை செட்டப் பண்ணிட்டு ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதை யார் ஃபர்ஸ்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வந்து கேஷ் ப்ரைஸ் இருக்கு.
அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கேப்பிங்கிற அந்த ஃப்ரீ டூல் வந்து இருக்கு. அண்ட் இதுல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே வந்துட்டும் உங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேஷனும் கிடைக்கும். பிளஸ் ஸ்கேப்பிங்கிற அந்த ஃப்ரீ டூலும் வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஸோ யாராவது இன்னும் ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா, நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்றேன் லிங்கை. நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ங்கிறதை கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம்.